மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டிய முறைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்கு. அவர் நம்முடைய பரலோக தகப்பன் என்று தொடங்குகிறார். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரை தகப்பனாக வைத்து விண்ணப்பம் செய்கிற ஒரு விதம். யோவான் 1:2 வாசிக்கிற போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு பைபிளில் படிக்கிறோம். யாருக்கு அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எனக்கு இந்த நாளில் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே தகப்பனை பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இங்கே நான் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிதாவின் சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அதான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்க சொல்கிறார். தேவ சித்தம் செய்ய ஜெபியுங்கள். தேவ சித்தம் செய்யுங்கள் மட்டுமல்ல, நான் தேவ சித்தம் செய்யும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபிப்பது. அதுவும் குறிப்பாக பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்தில் என்ன செய்யப்படுகிற தேவ சித்தமோ அதே போல பூமியிலும் தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்க அப்படி கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்கள் அப்படி ஜெபித்திருக்க கூடும். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, 3 விதமான விஷயங்களை நாம் பார்க்கணும். ஒன்று நான் 2 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவ சித்தம் என்றால் என்ன அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2, தேவ சித்தம் செய்தவர்களுடைய முன்மாதிரிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல தேவ சித்தம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2வது, யாரெல்லாம் தேவ சித்தம் செய்தார்கள் என்பதை குறித்த சாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த 2 காரியங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க விரும்புகிறோம். தேவனுடைய 3 விதமான தேவ சித்தம். கவனிங்க, தேவ சித்தம் அப்படின்னா அவருடைய விருப்பம்னு அர்த்தம். ஆண்டவருடைய விருப்பத்தை செய்து. நம்முடைய விருப்பம் நிறையா இருக்கும், ஆனால் தேவனுடைய விருப்பத்தை நாம் சார்ந்து கொள்ளுதல். இந்த இடத்துக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் இடம் அளிக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்ம விருப்பத்தை செய்கிறது தவறு இல்லை, ஆனால் அதில் தேவ சித்தம் இருக்கான்றதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்முடைய சித்தத்தை மட்டுமே கவனிக்கிறவர்கள் தேவ சித்தம் செய்ய முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் விருப்பத்தை செய்யும் பொழுதெல்லாம் தேவ விருப்பத்தை ஒரு முறை என்ன செய்யுங்க, பார்க்க வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். அதை ஆண்டவர் பல இடங்களில் சொல்கிறார். தேவ சித்தத்தை நாம் 3 விதங்களில் கவனிக்க முடியும். இங்கேயே வாசிக்கும் போது மத்தேயு 6:10 வாசிக்கிறோம். பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. முதல்ல ஒரு தேவ சித்தம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ரகசிய சித்தம். சொல்லுங்களேன், தேவனுடைய ரகசிய சித்தம். இது வெளிப்படுத்தப்படாதது. உபாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பகுதியை நாம் படித்தோம்னா மறைவானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அநேக விஷயங்கள் மறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்குரியது, அது நமக்கு புரியாது, அது நமக்கு விளங்காது. ஆனாலும் மறைவானவைகளை நாம் தொடர்ந்து அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தர் கையிலே விட்டுவிட வேண்டியதுதான். அன்பானவர்களே, தேவ சித்தம் பல நேரங்களில் ரகசியமாக இருக்கிறது. சில தேவ சித்தங்கள் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. அநேக தேவ சித்தங்கள் மறைவாக இருக்கிறது. அது நமக்கு புரிவதில்லை என்பதை நாம் வாசிக்கிறோம்.
எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். மறைவான அந்த சித்தத்தை, ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்னு பவுல் சொல்றார். இந்த தேவ சித்தம் நமக்கு ஆரம்பத்தில் புரிகிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா அப்படின்னு விளங்கிக்கிட முடியாத ரகசியமான தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு. அதை நாம் விளங்கி கொள்ள முடியாது. அதை தேவனுடைய கரத்திலே நாம் விட்டுவிட வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது, சாத்தான் இயேசுவை சிலுவையிலே அறைய தூண்டினான், ஆனால் தேவன் உலக ரட்சிப்பை உண்டாக்கினார். அன்பானவர்களே, இந்த ரகசியமான தேவ சித்தம்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் இப்படி நடக்கிறது என்று நமக்கு சில நேரம் புரியாது. அது தவறுதலாக நடப்பது போல் நமக்கு புரியும். கர்த்தர் ஏன் செய்கிறார் என்று விளங்காவிட்டாலும் புரியாவிட்டாலும் தேவனுடைய ரகசிய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய தேவன் கிருபை செய்வாராக. பிசாசு ஒரே நோக்கம், இயேசுவை என்ன செஞ்சிடணும், கொன்றுவிட வேண்டும் என்பதில்தான் பிசாசு அக்கறையாக இருந்தான். நான் அதை குறித்து கூட கடந்த காலங்களிலே பிரசங்கம் பண்ணினேன். இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போதும் அவரை கொன்றுவிட சாத்தான் திட்டம் தீட்டினான். அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுதும் அதை செய்தான். அதே போல யூதாசு மூலமாக பிசாசை தூண்டிவிட்டு அவனை காட்டுக் கொடுக்கும்படியாக செய்தான். இந்த பைபிள் அப்படிதான் வசனம் இருக்கு. யூதாசுக்குள்ளே பிசாசு புகுந்தான் சாத்தான் புகுந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு சாத்தானே யூதாசை என்ன செய்கிறான்னா தூண்டி விடுகிறான். இயேசுவை எப்படி ஆகிலும் கொலை செய்து விட வேண்டும். அவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். எனவே பெரும் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அதனால இவர் இருக்கக்கூடாது என்று நினைத்தான். ஆனால் சாத்தான் நினைத்து செய்தது வேறு. பிதா அதை நன்மையாக மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. முழு உலகத்திற்கும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுவதற்கு சாத்தான் தூண்டிவிட்ட அந்த சம்பவத்தை கொண்டு முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நம்முடைய வாழ்விலே சில ரகசியமான தேவ சித்தம் இருக்கத்தான் செய்யும். அது புரியாது நமக்கு. இது ஏன் இப்படி நடக்கிறது என்று நமக்கு விளங்காது. ஆனாலும் தேவ சித்தத்துக்கு முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். அது நன்மைக்கானதாக இருக்கிறது. இது தேவ சித்தம் தானா என்றே கூட புரிந்து கொள்ள முடியாது. இப்படியும் தேவ சித்தம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். இதெல்லாம் தேவ சித்தமா இருக்குமா, இப்படியெல்லாம் கர்த்தர் விரும்புவாரா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாமே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், இது தேவ சித்தமா இருக்காது, இப்படியெல்லாம் கர்த்தர் நினைக்க மாட்டாரு முடிவுக்கு வந்துடுவோம். தேவ சித்தம் என்பது சாத்தானால் கொல்லப்படுவதா என்றெல்லாம் சில கேள்விகள்லாம் வரும். அன்பானவர்களே, ஆனாலும் புரியாவிட்டாலும் தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என்னால் புரிந்து கொள்ளாத முடியாத இடங்கள்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய மட்டும் எங்களுக்கு பலன் தாரும் என்று கேட்க வேண்டும். கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. தேவ சித்தம் ரகசியமானதாக இருக்கும்போது அந்த தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, சில தேவ சித்தம் அப்படின்னா அடுத்து 2வது ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, இது நமக்கு உடனே புரியாது. இது மறைக்கப்பட்ட தேவ சித்தமும் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தமும் அல்ல. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒன்று இருக்கு. என்னன்னா, ஆமென், பகுத்தறிந்து கண்டுபிடிக்கிற ஒரு தேவ சித்தம்னு ஒன்று என்ன செய்யுது இருக்கு. பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். அது எப்படின்னா, முதல்ல உள்ளது நம்ம டச் பண்ண வேண்டியது இல்லை, அது நமக்கு புரியாது. அது ரகசியமான தேவ சித்தம், அது விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன் அதை செய்கிறார் என்று புரியாது. ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்விலும் அந்த விஷயம் இருக்க செய்யும். ஆபிரகாமுடைய வாழ்வில் ஏன் அது நடக்கல, இத்தனை ஆண்டு காலம் ஏன் கர்த்தர் தாமதித்தார், அதுக்கு பதில் கிடையாது. ஆபிரகாம்கிட்ட கேட்ட அவனுக்கே தெரியாது. அது பைபிள்லையும் அதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு புரியாத ஒண்ணுதான். ஆனால் கர்த்தருக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தான். ஸ்தோத்திரம். அதனை வாசிக்கும் போது ஏன் என்று புரியவில்லை. கர்த்தர் ஏன் இத்தனை வருடங்கள் ஈசாக்கை தரவில்லை என்று புரியாது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உபாகம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அந்த கர்த்தருக்குரியவைகளாயிருக்கிற மறைவானவைகளை நாம் போய் தேடி பார்க்க முடியாது. அதை தேட வேண்டியதும் இல்லை. கர்த்தரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அறிய முடியாத ரகசியமான அந்த தேவ சித்தத்தின் மத்தியில ஆண்டவரே, என் விசுவாசம் மட்டும் ஒழிஞ்சு போகாத அளவுக்கு என் விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவோமாக. அதை ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும். ஆமென். ரகசியமான தேவ சித்தத்துல ஆண்டவர் எனக்கு புரியல, ஆனா
உங்கள் விசுவாசத்தை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. நான் இந்த இடத்துல நான் வந்து விழுந்து போகாமல் இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்யட்டும். நான் ரெண்டாவது ஒரு தேவ சித்தம் சொன்னேன். இது வந்து மறைக்கப்பட்டதல்ல, வெளிப்படுத்தப்பட்டதும் இல்லை. இது வந்து பகுத்தறிய வேண்டிய ஒரு தேவ சித்தம். இது எப்படின்னா, தேவ சித்தத்தை நாம் கொஞ்சம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி முயற்சி பண்ணோம்னா தேவ சித்தமா இல்லையா அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல தான் ரெண்டாவது நமக்கு இருக்குது என்பதை மறந்து விடாதிருங்கள். ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 2ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், ஆண்டவருடைய பரிபூர்ணமான முழுமையான சித்தம் என்னவென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். இந்த தேவனுடைய முழுமையான சித்தத்தை பகுத்தறிந்து கண்டுபிடித்துக் கொள்ளுதல். தேவ சித்தம் என்னவென்பதை பகுத்தறிந்தால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் பலரும் கூட அதுக்கு இடம் கொடுக்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆமென். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவரே இது தேவ சித்தமானு யோசிக்கிறோமா? அதுக்கு எங்க பாஸ்டர் நேரம் இருக்கு? நினைச்சதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். நாம் செய்ய போகிற காரியம் தேவ சித்தமானு யோசிக்கிறோமா அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்வியில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம், நம்முடைய அனுபவம், நம்முடைய வாய்ப்புகள், நம்முடைய முயற்சிகள், இது எல்லாம் வைத்து தேவ சித்தத்தை நாம் அமர்ந்து ஆமென் தேவன்கிட்ட கேட்கும்போது தேவ சித்தத்தை நமக்கு ஆண்டவர் காண்பிப்பார். தேவ சித்தம் அதில் இருக்குமானால் அதில் ஒரு பெரிய விடுதலையும் அவருடைய வழி நடத்துதலும் அதில் நிச்சயமாக இருக்கும். மூன்றாவதாக இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் மூணாவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேவ சித்தம் எங்கே இருக்குது அப்படின்னா, அவருடைய வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். முதல்ல நான் சொன்னேன், அந்த தேவ சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படலை, மறைவான தேவ சித்தம், அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது சொன்னேன், அவருடைய சித்தம் மறைவானதல்ல, ஆனால் அதை உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்க முடியும், பகுத்தறிந்து அறிந்து கொள்ள முடியும் அந்த தேவ சித்தத்தை. மூன்றாவது தேவ சித்தம் நம்ம உட்கார்ந்து பகுத்தறிய வேண்டியதில்லை, ஆண்டவரை வெளிப்படையாக நமக்கு அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது என்னவென்றால் அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனத்தில் தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை உள்ள வசனங்களை படித்தால் அவருடைய வசனமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எதுவெல்லாம் தேவ சித்தம், அது அவர் எதை எதிர்பார்க்கிறார், எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் தேவ சித்தம் தான். மார்க்கு 12:29 படிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அன்பானவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். 10 கட்டளைகள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன்ல. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்தின் கீழையும் பூமியின் மேலையும் தண்ணீருக்குள்ளேயும் யாதொரு சொரூபத்திற்கு ஒப்பான சிலைகளை நீ உருவாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, இப்படி நிறைய விஷயங்களை ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துக்கிறார். இதெல்லாம் தேவ சித்தம், வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். இதெல்லாம் நம்ம தேட வேண்டியதில்லை, வெளிப்படையாக கர்த்தர் சொல்லி கொடுத்து வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19 அந்த வசனங்களை படிக்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன்
பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் அவர் சொல்றார். ஊழியம் செய்வது தேவ சித்தம். ஆமென், ஸ்தோத்திரம். தாய் தகப்பனை கனம் பண்ணுவது தேவ சித்தம். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பது தேவ சித்தம். ஆமென், பாவங்களை செய்யாதிருப்பது தேவ சித்தம். இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் நமக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. முதலாவது நாம் வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிந்தாலே போதும். பகுத்தறிந்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவ சித்தத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இல்ல, ஏற்கனவே வெளிப்படுத்த தேவ சித்தத்தையே நம்ம செய்யாத போது வெளிப்படுத்தப்படாத தேவ சித்தத்தை அவர் எப்படி நமக்கு காட்ட முடியும்? முதலாவது தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற தேவ சித்தத்தை செய்தால், வெளிப்படுத்தப்படாத பகுத்தறிந்து அறிய வேண்டிய தேவ சித்தத்தை தேவன் நமக்கு விளக்கி காண்பிக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தப்பட்ட சில தேவ சித்தத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை படிக்கும் போது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 16 சொல்லியிருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். 17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எது தேவ சித்தம்னு அங்க சொல்லி வச்சிருக்கிறார். அன்பான சகோதரா சகோதரி, நீங்க எதை செய்யணும்னு தேவ விரும்புறாருன்னா அதை சொல்லிட்டார். இதுதான் என் சித்தம். நீங்க மகிழ்ச்சியா இருப்பது தேவ சித்தம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது என்னுடைய சித்தம். எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது தேவ சித்தம். அன்பானவர்களே, இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சொல்லுங்க ஸ்தோத்திரம். அது வரமாட்டேங்கல்ல. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றிலும் சொன்னாவே எல்லாவற்றிலும் தான். அது சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், துயரம், பலவீனம், பலன், எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தல். தாவீது இப்படி சொல்றாருல்ல, 34ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த எப்போதும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம். ஒருவேளை அது இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இனி அதை செய்ய நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பற்றாக்குறைகளில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கவலைகளையும் வேதனைகளையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது தேவ சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தத்தை பைபிளில் சொல்லப்பட்ட சில வசனங்களுக்குள்ளே அடைக்கிற முடியாது. அதையும் தாண்டி தேவ சித்தம் நிறைய இருப்பதை நாம் காண முடியும். அவர் அழைத்ததே தேவ சித்தம் செய்ய தான். ஆண்டவர் நம்மளை அழைச்சதே இதுதான். அவருடைய சித்தம் செய்ய தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அநேக நேரங்களில் நான் தேவ சித்தத்தை செஞ்சிருக்கிறான சந்தேகம் வரலாம். நான் எந்த ஊரில் இருக்கணும், எது தேவ சித்தம்? சரி சொல்லுவேன், நான்லாம் இங்கே இருக்க வேண்டியவன், அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன், நான்லாம் சென்னையில் இருக்க வேண்டிய, மதுரையில் இந்த கிராமத்தில் கிடக்கிறேன், நான் அதுதான் தேவ சித்தம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். எங்கே இருக்கிறீன்றது பெருசு இல்லை, எப்படி வாழ்கிறீங்கன்றதான் பெருசு. அன்பானவர்களே, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்கே வச்சும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமாம், சென்னையில் வச்சு தான் உங்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை, மதுரையிலையும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு இடம் முக்கியம் இல்லை, நாம் ஆண்டவருக்காக வாழ்வதுதான் முக்கியம். உண்மையாக கர்த்தருக்கு வாழ்றதா இருந்தால் ஆண்டவர் எங்கேயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். மாம்சம் அழிந்து போகக்கூடிய ஒன்று, அது நிரந்தரமானது அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். என்னைக்குனாலும் உலகத்தின் நிச்சயம் நிரந்தரமாக இருப்பதில்லை, அது நிரந்தரமானது அல்ல. ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலக இச்சை இழுக்கிறது. அவைகளுக்கு சிலர் இடம் கொடுக்கிறார்கள். உலக மாம்ச இச்சைக்கு சிலர் விழுந்து போகிறார்கள். அது ஒரு மனிதனை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது. மாம்ச இச்சைகள் தேவனை விட்டு பிரிக்கிறது, அவனுக்கு ஆசை காட்டுகிறது. மாம்ச இச்சைகளை சிலர் மேற்கொள்கிறார்கள், சிலர் மேற்கொள்ளவில்லை, விழுந்து போகிறார்கள். ஆகவே தேவ சித்தம் அங்கே செய்ய முடியாமல் போய்விடுகிறது.
தேவ ஜனமே, நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மாம்ச இச்சை உங்களை தடுக்கிறது. நீங்கள் போக வேண்டிய உயரத்தை அடைந்து விடாமல் பாதியில் எங்கேயோ உங்களுடைய வாழ்விலே மாம்ச இச்சை தேவ சித்தத்தை தடுத்து விடுகிறது. அதற்கு உதாரணமாக எத்தனையோ பேரை சொல்லலாம். அவர்கள் தேவன் கொண்டு போகும் உயரத்திற்கு போகவே இல்லை, பாதியில் நிறுத்தப்பட்டார்கள். காரணம், மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால அவர்கள் கர்த்தர் கொண்டு போகும் உயரத்திற்கு அவங்க என்ன செய்யல, போகல. அநித்தியமான அற்பமான காரியங்களுக்கு தேவன் தருகிற உயர்ந்த உயர்வை இழந்து போனார்கள். தேவ சித்தம் அவர்கள் மேல் இருந்தது உயர்வானதுதான். ஆனால் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய உயர்வை அவர்கள் விட்டுவிட்டார்கள். தேவன் எங்கேயோ கொண்டு வைக்க விரும்பினார், ஆனால் மாம்ச இச்சை அவர்களை தடுத்து போட்டது. குறிப்பாக ஒரு 13-14 வயசுல இருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் ரொம்ப குறிப்பிட்ட காலம், மிக கவனம் செலுத்த வேண்டிய காலம். அல்லேலூயா. இங்க சிலர் இருக்கலாம், வாலிபர்கள். எல்லா வயதிலையும் அது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிற வயது என்னன்னா அந்த டீனேஜ் சொல்லுவாங்க. அது ரொம்ப போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அன்பானவர்களே, இங்க இருக்கிற இளைஞர்களே, வாலிப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த போராட்டம் நிறைந்த வாழ்வில நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை நீங்கள் செய்து கொண்டு ஆண்டவர் வைக்கும் இடத்திற்கு போகும் பாதையில் இந்த உலகத்தின் மாம்ச இச்சைகள் உங்களை போக விடாமல் தடுக்கிறது. ஒரு போராட்டம் நிறைந்தது, நிதானிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, எதை பார்த்தாலும் ஆசைப்படும் வாழ்க்கை, தடுமாறுகிற வாழ்க்கை, அவன் ஸ்தோத்திரம், முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை, எது சரியானது என்று தீர்மானிக்க முடியாத ஒரு காலகட்டம். இந்த 16 வயது அல்லது 20 வயதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகுதான் நல்ல ஒரு மன வளர்ச்சி ஏற்படுகிறது. இது செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற இடமே எங்க தான் வருதுன்னா ஒரு 20 வயசுக்கு மேல தான் அது வருகிறது. ஆனால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வயது இருக்குல்ல, அதில் நிறைய பேர் விழுந்து போனார்கள். படிப்பை விட்டவர்கள் உண்டு, வேலையை விட்டவர்கள் உண்டு, வாழ்விலே தேவனுடைய பாதைகளை விட்டு குறுக்கு வழியிலே தவறி போனவர்கள் பலரும் உண்டு. தேவ ஜனமே, உங்களுடைய இந்த பக்குவமான இந்த வயதில் நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய மறந்து விடாதிருங்கள். தேவ சித்தம் செய்ய நீங்கள் முயற்சிக்கும் போது இந்த இளம் வயதிலேயே நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. என்னவானாலும் சரி, தேவ சித்தத்தை அறிய விரும்புகிறேன்னு சொல்லுங்க, அவர் சித்தத்தை செய்து முடிங்க. அன்பானவர்களே, பலருடைய வாழ்வில நீங்கள் தடுமாறாமல் இருந்தால் நீங்கள் தேவ சித்தத்தின் உயரத்துக்கு போக வேண்டியவர்கள். பைபிளில் 2 விதங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களை, சிம்சோன், யோசேப்பு 2 பேர். யோசேப்புக்கும் தேவ சித்தம் செய்வதில் தடுமாற்றம் வந்தது, சிம்சோனுக்கும் தேவ சித்தம் செய்வதிலே தடுமாற்றம் வந்தது. யோசேப்பின் மேல் தேவ சித்தம் என்ன? அவனை எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு, உலக மக்கள் எல்லாருக்கும் ஆகாரம் பகிர்ந்து அளிப்பதற்கு, சிங்காசனத்தில் அமர வைக்க, ஆமென், எல்லாரும் பணிந்து கொள்ளும் இடத்துல கர்த்தர் அவனை வைக்க தேவ சித்தம் கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு சொப்பனமும் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த சொப்பனத்தை நிறைவேற விடாமல் தடுத்தது நிறைய இருக்கு. சகோதரர்கள் கூட அதை செய்தார்கள். இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று அவனுடைய வாழ்விலே சத்துருக்களாக மாறினார்கள் சகோதரர்கள். அவனுடைய சொப்பனம் எப்படி நடக்க முடியும் என்று சொல்லி எதிர்ப்புகள் இருந்தது. அவனுக்கே நம்பிக்கையற்ற நிலைமையில வாழ்ந்தான். போத்திபார் வீட்டில் அவன் விழுந்து போகக்கூடிய ஒரு தருணம், மாம்ச இச்சை அவனை மேற்கொள்ள நினைத்தது. அன்பானவர்களே, இந்த யோசேப்பின் காலகட்டம் எது? அவன் ஒரு 17 வயது, தடுமாறுகிற வயது தான் அது. நான் சொன்னேனே, அந்த குறிப்பிட்ட காலகட்டம் அது ரொம்ப தடுமாற்றமான வாழ்க்கை. ஜாலியாக இருக்கணும், எதையும் செய்யணும், ஒரு மூர்க்கத்தனமான ஒரு எண்ணங்கள், எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் செய்யணுன்ற ஒரு தோன்ற விஷயங்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் யோசேப்பு இருந்தான். ஆனால் ஒன்று மாத்திரம் அவனுக்கு தெரியும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தான். தேவ சித்தம் செய்வதில் ரொம்ப கவனமாக இருந்தான். தான் தடுமாறாதபடிக்கு அவன் தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குகிற வயதுடையவர்கள் மத்தியில் இது வாய்ப்பல்ல, இது ஆபத்து என்று ஓடிவிட்டானே யோசேப்பு. அவன் தான் தேவ சித்தம் செய்வதற்காக தன் மாம்ச இச்சைகளையும் துறந்து விட்டவன் தான் அந்த யோசேப்பு. அன்பானவர்களே, ஆனால் சிம்சோனை இன்னொரு பக்கம் பாருங்க, அவன் மேலும் தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருந்தார், தேவ சித்தத்தை வச்சிருந்தார். அவன் மேல என்ன தேவ சித்தம் தெரியுமா? சிம்சோனே, நீ நியாயாதிபதியாக இருக்க வேண்டும். எவருக்கும் கிடைக்காத பலம் அவனுக்கு இருந்தது. இதுவரை எந்த நியாயாதிபதியும் அப்படி கிடையாது. இந்த நியாயாதிபதிக்கு தான்
இந்த சிம்சோனுக்கு தான் ஆண்டவர் நல்ல பலத்தை கொடுத்திருந்தார். அன்பானவர்களை, இந்த ஆமென் உன்னத பலம் ஒரு தனி மனிதனாக இன்று 1000 பேரை சமாளிக்கும் பலன், பரிசுத்தாவின் நிறைவு அவன் மேல் வரும் பொழுது அவன் பலமுள்ளவனாக மாறிவிடுவான். ஆனால் அந்த தேவ சித்தம் அது நிறைவேற முடியாதபடிக்கு இவனுக்கும் யோசேப்புக்கு வந்தது போல ஒரு மாம்ச இச்சையின் சோதனை வந்தது. ஆனால் ஆமென் சிம்சோனோ விழுந்து போனான் என்பதை பார்க்கிறோம். தொழிலாளின் மடியிலே படுத்து விட்டான். மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு பலன் இல்லாமல் போயிற்று. தேவனை சார்ந்து கொள்ளாமல் போய்விட்டான். ஜெபிக்கிறவன் தேவ சித்தத்தை செய்து முடிப்பான். ஜெபிக்கிறவன் மாம்ச இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணுவான். ஜெபிக்காதவன் மாம்ச இச்சைகளை விழுந்து போவான். அன்பானவர்களே, மாம்ச இச்சை விழுந்து போகாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் நல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பலனை கொடுத்து மேற்கொள்ள செய்வாரு. தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பீங்க. இந்த உலகத்தில் எவரா இருந்தாலும் சரி போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும் சரி மாம்ச இச்சையின் போராட்டம் எல்லாத்துக்கும் உண்டு. மாம்சம் இருக்கிற வரைக்கும் மாம்ச இச்சை தவிர்க்க முடியாது. ஆனால் ஜெபம் பண்ணி அந்த மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இளைஞர்களுக்கு தான் மாம்ச இச்சை சோதனை இருக்கா? இளைஞர்களுக்கு தான் மாம்ச இச்சை சோதனை இருக்கா? இல்லை. 90 வயது தாத்தாவை கேட்டாங்களாம், உங்களுக்கு இந்த பாலியல் உணர்வு எப்போ போச்சுதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம். 90 வயசாயிருச்சுல, எந்த வயதில் உங்களுக்கு இந்த பாலியல் உணர்வு போயிடுச்சுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், அது போகும்போது சொல்கிறேன்னு சொன்னாராம். அப்போ இன்னும் அவருக்கு என்ன செய்யலை, போகலை. சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் மாம்ச இச்சையும் இருக்கும். ஆனால் ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபம் பண்ணி அதை மேற்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணலைன்னா மாம்சம் மேற்கொள்ளும், ஜெபித்தால் ஆவி மேற்கொள்ளும். இதுதான் விஷயம், வேற உண்மையே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணா ஆமென் ஆவி மேற்கொள்ளும், ஜெபிக்கலைன்னா மாம்சம் மேற்கொள்ளும், தடுமாறி விடுவோம். எத்தனை எத்தனை சம்பவங்களை இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கிறோம் தெரியுமா? அன்பானவர்களே, நேற்று கூட ஒரு செய்தியில் ஒருத்திக்கு தெரியாமல் இன்னொருத்தையும், அவளுக்கு தெரியாமல் இவளையும் அவன் லவ் பண்ணியிருக்கான். அவனுக்கு அந்த திறமை கிடச்சிருக்கு. பல நாட்கள்லாம் ஒரு நாள் என்ன செய்வான்னா பிடிபடுவான். 2 பேரும் தெரிஞ்சு போச்சுன்ட்டு வீட்டுக்குள்ளே போய் தற்கொலை பண்ணி செத்தே போயிட்டான். திருப்பூர்னு நினைக்கிறேன். சோத்திரம். அன்பானவர்களே, ஒரு மனிதன் எங்கேயோ போக வேண்டியவன் தான், ஆனால் இடையில் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுப்பதனாலே வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியவங்க, ஆண்டவர் கொண்டு போகும் உயரம் எங்கேயோ இருக்கிறது. தடுமாறி விடாதிருங்கள். வாலிபர்களே, தேவ பிள்ளைகளை, பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தம் குறைவானதல்ல. தேவ சித்தம் உங்களில் உயர்வாகத்தான் எப்போதும் இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது அவனை ஒரு அடிமையாக்குவதற்காகவோ அல்லது அவனை தாழ்மையான இடத்துல இருப்பதற்காகவோ அல்லது அவனை வறுமையில் இருப்பதற்காகவோ தேவன் ஒருபோதும் தெரிந்து கொள்வதே இல்லை. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்றால் அவனை உயர்த்துவதற்காக மட்டும்தான் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட உயர்வுக்கு போக முடியாமல் பல இடங்களில் தடுமாற்றங்களும் விழுதலும் வந்து விடுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி திட்டமிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்காக உயர வேண்டும் என்கிற அந்த நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்தை மாம்ச இச்சைகளுக்கு அதிக நேரம் கொடுப்பதனால அதெல்லாம் பாதிக்கப்படுறது. அன்பானவர்களே, அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு நாம் இடமளிக்காமல் நித்தியமான தேவனுக்கு உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை அவர் நினைத்த இடத்துக்கு அவர் கொண்டு வருவார். அவர் நினைத்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுது, லவ் பண்ணும் ஒரு வீடியோவில் பார்த்த அந்த அம்மா சொல்லுது, ஐயா என்னைய எங்கள் வீட்டுக்காரரு லவ் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் தான் நிலா, நீ தான் சூரியன், நீ இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையே போச்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்வார், கவிதையாக எழுதுவார். இப்போ செத்து தொலைன்னு சொல்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ அவர் கேட்குற, ஏன் அப்படி சொல்கிறீங்க, அன்னைக்கு பேசுன மாதிரி இன்றைக்கி பேச வேண்டியதானே. அது வரமாட்டேக்கு, அது வராது, அவ்வளோதான், அது அந்த டைம் தான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. திருமணம் ஆனவங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருமணம் ஆகாதவர்களே உங்கள் வாழ்வில் மாம்ச இச்சைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க.
ஜபம் பண்ணி மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளுங்க. தேவன் உங்கள் மேல் வைத்த தேவ சித்தத்தை அடைய உங்களை கர்த்தர் கொண்டு போவார். ஒரு அலையில் சொல்ல மாட்டேங்க. உங்கள் மேலே தேவன் உயர்ந்த சித்தம் வச்சுருக்காருங்க பிரதர். உங்கள் மேலே தேவன் உயர்ந்த சித்தம் வச்சுருக்கார், உயர்ந்த சித்தம் வச்சுருக்கார். கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், கொஞ்சம் யோசித்தா போதும். அந்த இடத்துல அப்பா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு 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 ஜபம், பிரைஸ்லான், அவர் சமூகத்தில் காத்து கிடந்து அழுது அவர்கிட்ட பலன் கேளுங்க. உமக்காக வாழணும்னு தான் நினைக்கிறேன், உமக்காக பரிசுத்தமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன்ப்பா. ஆனால் உலகம் வலிமையானதாக இருக்குது, பிசாசு ரொம்ப பலமுள்ளவனாக இருக்கான், மாம்ச இச்சை ரொம்ப வலிமையானதாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பலத்தில் மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது. நான் சாதிச்சிருவானீங்கன்னு விழுந்துருவோம். தேவ பலத்தினால தான் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். நம்மனா கைத்தட்டி கத்தலை தூதிங்க. ரைசலா நம்ம பலத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. யார் தெரியுமா, என்ன அனுபவசாலி தெரியுமா, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் படிச்சிருக்கேன், எனக்கெல்லாம் நான் சின்ன வயசுலேயே எனக்கு அனுபவம் இருக்குது, நான் பலரை பார்த்துருக்கேன், நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படிலாம் மாம்ச பலத்தில் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பலன் இல்லாமல் யாரும் நிற்க முடியாது. ஆமென். கண்ட்ரோலிங் பவரை கத்தட்ட கேட்கணும், கண்ட்ரோலிங் பவரை கத்தட்ட கேட்கணும். தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அன்பானவர்களே, 3 தேவ சித்தத்தை சொன்னேன். 1 தேவனுடைய ரகசியமான தேவ சித்தம், 2 தேவனுடைய பகுத்தறிந்து கொள்ளுகிற தேவ சித்தம், 3 வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிற அந்த 3ஐயும். நம்பர் 1 என்னத்தை சொல்ல, சேர்ந்து சொல்லுவோமா? முதலாவது ரகசியமான தேவ சித்தம், 2 பகுத்தறிந்து கொள்ள வேண்டிய தேவ சித்தம், 3 வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். ஹல்லேலூயா. இதை நாம் சரியாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள் பற்றி பைபிளில் நான் படிக்க போகிறேன். 2வதாக தேவ சித்தத்தை செய்தவங்க யாரு அப்படின்னா, இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் என்ன தேவ சித்தம் செய்யப்படுகிறது? தூதர்கள் தேவ சித்தம் பரலோகத்தில் செய்கிறார்கள். சங்கீதம் 103:20 படிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். லூக்கா 1:26-27 படிக்கும்போது, 6ஆம் மாதத்தில் காபிரியல் என்னும் தூதன் கலிலியாவில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாக யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். தூதர்கள் தேவ சித்தத்தை செய்கிறார்கள், பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுகிறது. அதுதான் ஜபமாக இயேசு செய்ய சொல்றார். பரலோகத்தில் எப்படி தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ அதுபோல பூமியிலும் தேவ சித்தம் நடக்கணும்னு கேட்கிறாரு. அன்பானவர்களே, ஆமென். மத்தேயு 28:5-6 தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இல்ல, தூதர்கள் இயேசுவினுடைய பாடு மரணத்தில், பிறப்பிலே, அவருடைய உயிர்த்தெழுதலில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு படிக்கிறோம்ல, கலிலேய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி உங்கள் கண்கள் முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் அப்படின்னு தூதர்கள் சொல்றாங்க. இயேசுவின் பிறப்பை அவர்கள் அறிவித்தார்கள், இயேசுவின் ஊழியத்தை அறிவித்தார்கள், இயேசுவின் மரணத்தை அறிவித்தார்கள், இயேசு உயிர்த்தெழுந்து அறிவித்தார்கள், இயேசு மறுபடியும் 2ஆம் வருகையில் வருவார் என்பதையும் தூதர்கள் அறிவித்தார்கள். தூதர்கள் இயேசுவின் பிதாவின் சித்தத்தை அவர்கள் செய்கிறார்களே, இந்த பூமியிலும் அதுபோல செய்யப்பட வேண்டுமே. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். தூதர்கள் செய்வது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த பூமியில அதை செய்ய வேண்டும். தேவ தூதர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றிருந்த ஒரு நாளும் பின்தங்கல. ஆண்டவர் சொன்ன உடனே செய்தார்கள், முழுமையாக செய்தார்கள், மகிழ்ச்சியாக செய்தார்கள், உடனடியாக செய்தார்கள். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லாரு, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே தூதர்கள் எப்படியெல்லாம் தேவ சித்தம் செய்கிறார்களோ அப்படியெல்லாம் பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் தூதர்களைப் போல தேவ சித்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவ சித்தம் செய்வது எப்படின்னா, ஒன்று மனசார செய்யணும், அழுது கொண்டு அல்ல, ஐயோ வேற வழி இல்லையே இதை செய்தாக வேண்டியது இருக்கே, அப்படி இல்லை, சந்தோஷமாக செய்யணும். 2 உடனடியாக செய்யணும்.
3, முழுமையாக செய்யணும். தேவ சித்தத்தை பாதி செஞ்சுட்டு பாதி செய்யலைன்னா அது செய்ததுக்கே அர்த்தம் கிடையாது. தேவ சித்தத்தை முழுசும் செய்து முடிச்சிடணும், முழுசும் செய்து முடிச்சிடணும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் தேவ சித்தம் செய்தார். தூதர்கள், பரலோகத்தின் தூதர்கள், அவங்க மாம்சமற்றவர்கள், இரத்தம் இல்லாதவர்கள். தேவன் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் இவர்கள் செய்தார்கள். தூதர்கள் பிதாவின் கட்டளைப்படி பூமியிலே அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருந்து அவர் பிதாவின் சித்தம் செய்தார் என்றால் நீங்கள் நானும் செய்ய முடியும். நம்ம நினைக்கலாம் தூதர்கள் செய்வாங்க, அவங்க தூதர்கள் இல்லையா, மனுஷனால் செய்ய முடியுமான்னா செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வந்தார். அவர் செய்து முடித்தார். அவருடைய யோவான் சுவிசேஷம் 6:38 படிச்சீங்கன்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் விருப்பத்தை செய்யறதுக்காக நான் வரல, பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்றார். இன்னொரு வசனத்துல யோவான் 4:34 சொல்றாரு, இயேசு அவரை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்னா, பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் சொல்றார். சாப்பாடே அதுதான். அவர் சித்தம் செய்யலைன்னா நான் பட்டினி, அவர் சித்தம் செய்தால் நான் சாப்பிட்றேன். ஆமே. நம்ம எத்தனை பேர் பட்டினியா கிடக்கிறோமான்னு தெரியல. தேவ சித்தம் செய்தால் சாப்பிட்றோம், தேவ சித்தம் செய்யலைன்னா பட்டினியா இருக்கிறோம். இயேசு அப்படிதான் சொன்னார். அன்பானவர்களே, தேவ சித்தம் செய்ய நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய அவர் கொடுத்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 1, அவருடைய கட்டளை கீழ்ப்படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த இடத்துல சொல்லும்போது யாரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறாங்களோ, முதல்ல சொல்லிட்டாரு, யாரெல்லாம் பிதாவின் சித்தம் செய்கிறாங்களோ அவங்க தான், அதான் போஜனம் சொல்கிறார், சாப்பிட்றோம். 2வது சொல்கிறாரு இங்கே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு சகோதரன் சகோதரி தாய், அப்படின்னா என் குடும்பம் சொல்கிறார். பிதாவின் சித்தம் செய்கிறவங்க தான் யாரு? அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பம். மத்தேயு 7:20, 21, 26 படித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தம் செய்யலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்றது யாரு? விசுவாசி. விசுவாசி தேவ சித்தம் செய்யாம கர்த்தாவே அப்படின்னு கூப்பிட்டா கூட அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றார். பூமியில் இருக்கும்போது கர்த்தாவே என்றால் பதில் அளிக்கிறார். அவருடைய வருகையில் கர்த்தாவே என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். தேவ ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு தேவையான முக்கியமானது 1, பிதாவின் சித்தம் செய்வது. பிதாவின் சித்தம் செய்வதென்றால் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவது. ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்றது எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா வேஸ்ட். நம்ம யாராக கூட இருக்கலாம், அன்பார்களே, நம்ம நல்லா பேசுகிறவங்களா இருக்கலாம், நல்ல ஊழியம் கூட செய்கிறவங்களா இருக்கலாம், மூத்த விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் அவருடைய வசனத்தை கைக்கொள்வது. தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவருடைய வசனத்தை கைக்கொள்வார்கள். தேவனுடைய வசனத்தை கைக்கொள்வதன் மூலமாக தேவ சித்தத்தை நாம் செய்கிறோம். நீங்கள் தேவ சித்தம் செய்யணும்னு விரும்புகிறீங்களான்னா பைபிளில் கற்று சொன்ன வசனங்களெல்லாம் என்ன செய்யுங்க? செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. போன வாரம் ஒரு சகோதரி வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ஏன் வரலன்னு கேட்டேன். மன்னிச்சுக்கோங்க பாஸ்டர், நான் இனிமே போக மாட்டேன். சரி, எதுக்கு போனீங்க? இல்லை, அவங்க கூப்பிட்டாங்க போனேன்.
அப்போ அவன் கூப்பிட்ட இடத்துக்குலாம் போயிருவீங்களா? பைபிளில் தெளிவாக இருக்குது, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க கூடாது, உருவ வழிபாடு செய்யக்கூடாது. பைபிளில் இருக்கு. சிலைகளை உருவாக்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது. இயேசுநாதர் போட்டோ உங்கள் வீட்டில் தொங்குச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. இயேசுநாதர் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு வீட்டில் இயேசுநாதர் படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படம் யாருடைய படம் தெரியுமா? மார்க்குன்னு ஒருத்தருடைய படம். அவர் ஒரு இயேசு கிறிஸ்து சினிமா திரைப்படத்தில் நடிச்சிருக்கார். அந்த மார்க்கு அப்படின்றவர் சொல்கிறாரு, ஏன் போட்டாவை வச்சு மொழிவர்த்தி கொளுத்துறிய? அந்த போட்டோ யாருது? இயேசுநாதர் படம் நிறைய ஒரு டிசைனாக இருக்குல்ல, அதில் ஒன்று மார்க்கு படம். அவரும் ஒரு இயேசுநாதராக நடிச்சிருக்காரு. அந்த சினிமாவிலேருந்து அவர் படத்தை எடுத்து போட்டோ போட்டு கண்ணாடிக்குள்ளே வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு ஊதுபத்தி வச்சு மெழுகுவர்த்தி வச்சு கிணிங்க மணி அடிக்காங்க. அவர் சொல்கிறாரு, தயவு செய்து என்னையை கும்பிடாதீங்க ஏன்றார். ஏசுன்னு கும்பிடுற சிலையெல்லாம் யாரு? மார்க்கு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இயேசு இருந்த காலத்தில் ஃபோட்டோவும் இல்லை, வீடியோவும் கிடையாது. அவர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. பைபிளில் உள்ளதை வச்சுக்கிட்டு அவருக்கு தாடி இருக்கும் அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்களா ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு கோலை வச்சு ஆடு மாய்க்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு வச்சுருக்காங்க. வேளாங்கண்ணி கோயிலில் இயேசுநாதர் இல்லை, விக்கிரகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்குது? சாசின ஆளுக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். விக்கிரகங்களை வணங்க வைப்பது யாரு? சாத்தான். விக்கிரகங்களை வணங்க வைப்பது சாத்தான். ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு நாளும் கர்த்தர் விக்கிரகங்களை வணங்க அனுமதிக்க மாட்டார். நீங்கள் வைராக்கியமாக கர்த்தருக்காக நிற்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, யார் கூப்பிட்டாலும் சரி. நான் வேளாங்கண்ணிக்கு, சிலர்லாம் அங்கே தூரமாக இருக்குது, நான் வாடிப்பட்டிக்கே போயிட்டு வந்துடுறேன். சில எங்கிட்டு ஓடுது. நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் தயவு செய்து விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அது தேவனுடைய கட்டளைகளில் முதல் கட்டளை. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று விக்கிரக ஆராதனை செய்கிறது. ஆண்டவர் இருக்கும் இடத்துல நீங்கள் எதெல்லாம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. ஒரு நாள் அப்படி செஞ்சிடாதீங்க, அது அவரை கோபம் உண்டாக்கும். பொன் கன்று குட்டியை செய்த போது ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு பார்த்தீங்களா? அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஆண்டவர். மோசே கெஞ்சினதுனால தான் அன்னைக்கு விடுதலை. அப்போ ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனை ரொம்ப கோபத்தை உருவாக்கும். அது ஒரு நாளும் செய்யாதிருங்கள். எவ்வளவு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, நீ வந்தா தான் சாப்பிடுவேன், பட்னியா கிடந்து சாவுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ வந்தா தான் நான் என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். நீ வரலன்னா போக மாட்டேன், நீ போவாத. இயேசு முக்கியமா வேளாங்கண்ணி முக்கியமா? சத்தம் வரமாட்டே பற்றிங்களா? சில விசுவாசி வீட்டில் அந்த வேளாங்கண்ணி பொம்மை வச்சுருக்காங்க. நான் செவம் பண்ண போய் பார்த்துருக்கேன். இது எதுக்குன்னா, போன வருஷம் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது பாஸ்டர்னு. அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. தயவு செய்து அப்படி ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று விக்கிரக ஆராதனை. இயேசுநாதர் படமோ, சூசியப்பர், அருளப்பர், ஆயப்பர் படமோ, சம்மனசு படமோ நீங்கள் எதுவும் வைக்காதீங்க. இயேசுவை தவிர தெய்வம் யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது மாதா இல்லை, இயேசு. மாதாவால் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு மட்டுமே நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் ஒருவர் தான். பிரைஸ் தி லார்ட். மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் யாரை தேடி வந்தார்கள் பணிந்து கொள்ள? இயேசுவை. யோசேப்பு மரியாதை தேடிலாம் வரலங்க, இயேசுவை தேடிதான் அவர்கள் வந்தார்கள். அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லைன்னு பைபிளில் இருக்கு. அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. தயவு செய்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. ரெகுலர் சர்ச்சுக்கு வரலாம், காணிக்க கூட கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்கிறது. என்னவெல்லாம் கர்த்தர் கட்டளையிட்டாரோ அதையெல்லாம் செய்வதற்கு தயங்காமல் செய்யுங்க, தயங்காமல் செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களை சுமக்க அழைத்த
சிலுவைக்கு உங்களை அர்ப்பணிங்க. நான் முதல்ல சொன்னேன், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளை சுமக்க அழைத்த சிலுவைக்கு உங்களை அர்ப்பணிங்க. இல்லை, நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் பைபிள் சொல்றார். நமக்குன்னு ஒரு சிலுவையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனால் சிலுவை சுமந்த பிறகு உயிர்த்தெழுதல்னு ஒரு பெரிய ஜெயம் ஒன்று இருக்கு. நம்முடைய திராணிக்கு மேலான ஒரு சிலுவையை நமக்கு ஒருபோதும் கர்த்தர் தரமாட்டார். ஹல்லேலூயா. நம்மால் சுமக்க முடியாத சிலுவையை கர்த்தர் ஒருபோதும் தரமாட்டார். இயேசுவுக்காக சிலுவை சுமக்கவும் ஆயத்தம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இயேசுவுக்காக சிலுவை கூட சுமக்கிறதில்ல. அந்த காட்சி உங்களுக்கு தெரியுதா? இயேசு சிலுவை சுமந்து போறாரு. அந்த இடத்துல ஒருத்தன் குறுக்க வந்து ஆண்டவருடைய சிலுவையை அவனுக்கு தோளில் வைக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தான் அவன் சுமந்தான். அதுக்கப்புறம் இயேசு வாங்கிக்கிட்டாரு. அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் அந்த இடத்துல? இயேசு சிலுவை சுமந்துட்டே போறாரு, அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டே போறீங்க, என்ன செய்வீங்க? ஓ, வேடிக்கை பார்ப்பீங்களோ? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது இல்லை? கஷ்டப்பட்டனாலும் அவர் சிலுவையை நம்ம சுமந்துடுவோம்ல. ஆனால் அன்னைக்கு அது தெரியாது. அது அவமானமாக எல்லாரும் நினச்சாங்க. அவன் கூட அவமானமாக தான் நினச்சான். ஆனால் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா அப்போஸ் நடவடிக்கைகளில் அவருடைய பிள்ளைகள் வந்து தேசத்தின் கவர்னர்களாக, அதிகாரிகளாக உயர்த்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவோடு அவர் சிலுவையை கஷ்டப்பட்டு சுமக்கிற ஒரு மனிதனுக்கு, அவன் சந்ததிக்கு ஒரு உயர்வை தேவன் கட்டாயம் தருவார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. கொஞ்ச தூரம் சுமந்தவனுடைய பிள்ளைகளுக்கே தேவன் நன்மை செய்யும் போது, ஆண்டவருக்காக காலமெல்லாம் சுமக்க நினைக்கிறவனுக்கு கர்த்தர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? அவருடைய பிள்ளைகளை உயர்த்தாமல் இருப்பாரா? அன்பானவர்களே, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய சிலுவை சுமப்பதற்கு உங்களை அர்ப்பணிங்க. மூணாவது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜெபம் செய்வது ரொம்ப கடினம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார் இல்லையா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவது இல்லை. இயேசு தெரிந்தே தான் சிலுவையை சுமந்தார். இயேசு சிலுவையை பற்றி சங்கீதம் 22 தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. அது தீர்க்க தரிசனம். அது இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக வைக்கப்பட்ட பாடு மரணம், இதெல்லாம் அவருக்கு தெரிந்தே சிலுவை சுமந்தார். கெத்செமனே நமக்கு எதை காட்டுகிறது என்றால், இப்படி இயேசு போல ஜெபிப்பது ரொம்ப கஷ்டம். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போ? உயர்வில் சொல்வது ஈஸி, பாடுகளில் சொல்வது கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டம். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு கெத்செமனேல ஜபிச்ச ஜபம் ரொம்ப கஷ்டமான ஜபம். ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீக்கிவிடும்ன்றது ஜபிக்கலாம். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு ஜபிக்கிறது கஷ்டம். அந்த ஜபத்தையும் செய்வதற்கு நாம் முன் வர வேண்டும். அன்பானவர்களே, அவருடைய சித்தம் செய்யும் ஜபத்தின் தன்மை நம்முடைய வாழ்க்கையில் மாறிடும். இப்படி ஜெபம் பண்ணா, கெத்செமனேல இயேசு ஜெபம் பண்ண மாதிரி நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய ஜெபிக்கும் தன்மையே மாறிடும். என் சித்தம் செய்யும் ஆண்டவரே என்று கேட்டுக்கிட்டே இருக்கிற ஆட்கள் உம் சித்தம் செய்ய பலன் தாரும் என்று கேட்க பழகிடுவாங்க. தன்னை பற்றி அல்ல, தேவ சித்தம் செய்வதே முக்கியமாய் நினைப்பார்கள். என்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உயர்த்தப்படும்ல. யோவான் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும்னு யோவான் ஸ்நானன் சொல்றாரு. நாம் எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். தேவ சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். இன்னொரு 10 நிமிஷம் நமக்கு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவரே மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு கிருபை செய்யும். உம்முடைய சித்தம் செய்வதற்கு எது தடையா இருந்தாலும் அதை மாற்றி போடும். உம்முடைய சித்தம் செய்வதற்கு யோசேப்பு மாம்ச இச்சைகளை மேற்கொண்டது போல நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சிம்சோனை போல நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே ரகசியமான சித்தம் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வெளிப்படுத்தப்படாத அல்லது பகுத்தறிய வேண்டிய தேவ சித்தத்தை ஜெபம் பண்ணி பகுத்தறிய கிருபை செய்யும்.
வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்தை எல்லாம் ஒன்று விடாமல் முழுமையாக நிறைவேற்ற கிருபைத்தார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிற தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிற. சொல்றீங்களா? தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிற தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதே புஷ்பமே, முட்களுக்குள் மலர்கின்றதே. ராணிக்குமே சோதித்திடார், ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. சொல்லுங்க. ராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிற தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. இன்னொரு முறை. தேவ சித்தம் நிறைவேற எனையும். இயேசுவே, இந்த ஊழிய பாதையில் நம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறையா. உங்க சித்தத்தை செய்யறதுக்கு எதுவும் என்னை தடுத்துற வேண்டாம் ஜெபிக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிற தேவ சத்தம். ஓ ஹல்லேலூயா. ஆமென். கைகளை உயர்த்தி கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறோம். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்த காலவேளையில் ஒரு முறை கூட நீங்க மனசார ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சித்தம் செய்ய எனக்கு பலன் கொடுங்க. என் விருப்பம் 1000 இருக்கலாம், என் சித்தம். ஆனா உங்க சித்தத்தை செய்யவே ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உன் வழிகளை விட என் வழிகள் உயர்ந்தவைகள்னு ஆண்டவர் சொல்றார். ஓ, சித்தத்தை விட என் சித்தம் உயர்ந்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ விரும்புறதை விட என் விருப்பம் மேல இருக்கு பாரு, அது ரொம்ப உயர்ந்தது. உன்னுடைய விருப்பம் பூமிக்குரியது, அற்பமானவைகளுக்காக நீ விருப்பப்படுற, அழிந்து போறவைகளுக்காக நீ ஆசைப்படுற. ஆனா கர்த்தர் உன்னை உன்னதங்களில் வைக்கும்படியாக ஆசைப்படுகிறார். உன்னை மேன்மையான இடத்துல வைக்க ஆசைப்படுகிறார். உனக்கு ஒரு சந்தோஷம், உலக பிரகாரமான சந்தோஷம் வேணும்னு நீ தேடுகிறாய். ஆனால் உன்னை கொண்டு தேவன் ஏராளமானவர்களை ஆறுதல் படுத்த, சந்தோஷப்படுத்த, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கார் என்பதை மறந்து விடாதே. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. சிலுவை சுமக்க ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை நிச்சயமாக நடத்துவார். ஆண்டவர் அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிற கண்களை மூடி நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்கள் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க பிரசங்கம் கேட்கறது முக்கியம், அதை விட முக்கியம் நான் ஒப்பு கொடுக்கறது முக்கியம். முழு பிரசங்கத்தையும் கேட்டு சும்மா போன பயன் இல்லை. இந்த பிரசங்கத்துக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.
2 வார்த்தையாவது கர்த்தரிடம் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்யறதுக்கு என்ன அர்ப்பணம் பண்றேன்னு சொல்லுங்க. அர்ப்பணம் பண்றேன்னு சொல்லுங்க. நான் நினைச்சதெல்லாம் செய்து விடாம தேவனுக்கு எது பிரியமா அதை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரா, நீ ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை இழந்துராத. தேவன் உனக்கு வச்சிருந்த பொக்கிஷத்தை இழந்துராத. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற உயர்வை இழந்துராத. ஒரு மகிமையான வாழ்வை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. ஆமென். உன்னை உயர்த்த தேவன் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க இடையில தடுமாறி விடாதீங்க. இடையில தடுமாறி விடாதீங்க. கர்த்தர் என்னை உயர்த்தும் வரை ஒரு பலத்த கைக்குள் அடங்கி இருப்பேன்னு சொல்லுங்க. சொந்தமோ பந்தமோ நண்பர்களோ உறவினர்களோ, ஆமென், யாரா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடுத்தால் நான் தேவ சித்தம் செய்யவே என்னை அர்ப்பணம் செய்கிறேன் சொல்லுங்க. அன்புள்ளவரே, இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு மன மாற்றம் வரட்டும், ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இளைஞர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஒரு வாழ்வில் மாற்றம் ஏற்படட்டும் ஐயா. உமக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கட்டும். உமக்காக தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கட்டும். அழிந்து போகிற காரியங்களுக்காக தன் நேரத்தை செலவு செய்து தன் வாழ்வை இழந்துவிடக் கூடாது ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று முதல் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். இன்று முதல் ஒரு மாற்றம் வரட்டும். எந்த இடத்திலெல்லாம் மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ள முடியாமல் இருந்தார்களோ அங்கெல்லாம் இச்சைகளை மேற்கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. பார்க்கக்கூடிய விஷயத்தை, ஆண்டவரை பார்க்கக்கூடாத விஷயத்தை தடுக்காமல் இருந்த இடத்துல ஆண்டவரை வல்லமை தரும்படியாய் ஜெபம் பண்ற ஆண்டவரே. எதை பார்க்க வேண்டுமோ, எதை கேட்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தருக்காக செய்வதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ட்ரோலிங் பவர் ஆண்டவர் தாரும். பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை ஆண்டவர் தாரும். ஒரு ஜெப ஆவி ஆண்டவர் தாரும். தடுமாறுகிற நேரத்தில் பரிசுத்தாவி துணை செய்யுங்க. விழுந்து விடாதபடிக்கு கரமடித்து தூக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க நோக்கம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.